எல்லாருக்கும் வணக்கங்க. ஜோதிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு போண்டா. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலை மாவு 2 டம்ளர் எடுத்துருக்குங்க. இதில் ஒரு பச்சரிசி மாவு 3/4 டம்ளர் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணி ஊற்றி கலந்துக்கலாங்க. சோடாப்பு ஒரு பிஞ்சு போட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்குதுங்க, அதை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. சோம்பு 1/4 ஸ்பூனு, கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க, மாவில் இருக்கிற உப்பு. இஞ்சி சின்ன துண்டு, மஞ்சள் தூள், பச்சை மிளகாய். உருளைக்கிழங்கு குக்கரில் வச்சு வேக வச்சு வச்சுருக்குங்க, மசித்து வச்சுருக்கிறோம். மல்லி இலை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் தாளித்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சுங்க. இனி நம்ம போண்டா சுற்ற வேண்டியது தான். இந்த மாவில் ஆட் பண்ணி எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். போண்டா நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சாஃப்டாக வந்திருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.